நாம் ஆதியாகமம் 29 முதல் 31 வரைக்கு வரும்போது யாக்கோபு ஓடிக்கொண்டிருக்கிறார். திருடப்பட்ட ஆசீர்வாதத்துடனும் கோபமடைந்த சகோதரனுடனும் அவருக்கு முன்னால் ஒரு நீண்ட பயணத்துடனும் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். கடவுள் அவரை பெத்தேலில் சந்தித்து, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நிஜ வாழ்க்கையில் அது உண்மையில் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்க்கிறோம். ஆரானில் யாக்கோபு தன் மாமா லாபானுடன் வசித்து வருகிறார். இது ஒரு பக்க தேடல் என்று நீங்கள் நினைக்கலாம், வாக்குறுதியளிக்கப்பட்ட நிலத்திலிருந்து ஒரு நீண்ட மாற்றுப்பாதை. ஆனால் இங்குதான் யாக்கோபின் குடும்பம் கட்டப்படும். 12 கோத்திரங்கள் தொடங்கும் இடத்தில் கடவுள் யாக்கோபை உள்ளே இருந்து மறுவடிவமைப்பு செய்யத் தொடங்குவார். வரலாற்று ரீதியாக யாக்கோபு ஒரு தடியே தவிர வேறெதுவும் இல்லாத ஒரு தனி மனிதனாக வருகிறார். காலப்போக்கில் அவர் மனைவிகள், பிள்ளைகள், மந்தைகள் ஆகியவற்றைப் பெறுவார். ஆனால் அவர் அதிக உணர்ச்சிவசப்பட்ட விலையே செலுத்துவார். லாபான் அவனை ஏமாற்றுவான். லேயாவும் ராகேலும் பொறாமையுடனும் வேதனையுடனும் போராடுவார்கள். வேலைக்காரர்கள் போட்டுக்கு இழுக்கப்படுவார்கள். வீடு பல குழந்தைகளால் ஆசிர்வதிக்கப்படும், ஆனால் அது அமைதியாக இருக்காது. இது ஒரே நேரத்தில் பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் மற்றும் குணப்படுத்தப்படாத இதயங்கள் நிறைந்த வீடு. கோட்பாட்டு ரீதியாக இந்த அத்தியாயங்கள் குழப்பமான அமைப்புகளுக்குள் செயல்படும் ஒரு கடவுளை காட்டுகின்றன. அவர் சொர்க்கத்திற்கு ஏணிகளுடன் அமைதியான மலைகளில் எங்களை சந்திக்கவில்லை. அவர் எங்களுடன் சிக்கலான பணியிடங்கள், சமமற்ற உறவுகள் மற்றும் மன அழுத்தம் நிறைந்த வீடுகளில் நடந்து செல்கிறார். தனது சகோதரரை கையாளிய ஜேக்கப் இப்போது ஒரு மாஸ்டர் கையாளுபவரின் கீழ் வாழ்கிறார். தந்திரக்காரன் ஏமாற்றப்படுகிறான். கடவுள் அவனை வெறுக்கிறதால் அல்ல, கடவுள் அவனுக்கு கல்வி கற்பிப்பதால்தான். பயன்படுத்தப்படுவது, ஏமாற்றப்படுவது மற்றும் பின்னுக்கு தள்ளப்படுவது எப்படி உணர்கிறது என்பதை யாக்கோபு நேரடியாக கற்றுக்கொள்வார். அந்த அனுபவம் அவர் கடவுளிடம் ஒட்டிக்கொண்டிருக்கும் விதத்தை மாற்றும். எங்களைப் பொறுத்தவரை இது நம்ப முடியாத தொடர்புடையது. நம்மில் பெரும்பாலோர் ஹாரான் இல் நிறைய நேரம் செலவிடுகிறோம். முதலாளிகளுடன் வழக்கமான வாழ்க்கை, குடும்ப நாடகம் மற்றும் நியாயமற்ற சூழ்நிலைகள். நான் இந்த வேலையை விட்டு வெளியேறும்போது அல்லது இந்த குடும்ப பிரச்சனையை சரிசெய்யும்போது நான் உண்மையில் என் ஆன்மீக வாழ்க்கையை வாழத் தொடங்குவேன் என்று நினைப்பது எளிது. ஆதியாகமம் 29 முதல் 31 வரை கூறுகிறது, இல்லை, கடவுள் இங்கே உங்கள் மேல் செயல்படுகிறார். நீண்ட ஷிப்டுகள், கஷ்டமான உரையாடல்கள் மற்றும் அமைதியான கண்ணீர் ஆகியவற்றில் அவர் இருக்கிறார். இந்த அத்தியாயங்கள் நமது சொந்த ஆரன் பருவங்களை வீணான ஆண்டுகளாக அல்ல, ஆனால் கடவுள் அமைதியாக எதையாவது கட்டியெழுப்பும் இடங்களாக பார்க்க அழைக்கின்றன. நமது பாத்திரம், நமது எதிர்காலம் மற்றும் சில நேரங்களில் நமது குடும்பம், நாம் இன்னும் பார்க்க முடியாத வழிகளில். யாக்கோபு பெத்தேலிலிருந்து கிழக்கு நோக்கி பயணத்தைத் தொடர்ந்து கிணற்றோடு கூடிய வயலுக்கு வருகிறார். கிணற்றின் வாயில் ஒரு பெரிய கல் இருப்பதால் 3 மந்தைகள் அருகில் கிடக்கின்றன. தாங்கள் ஆரானைச் சேர்ந்தவர்கள் என்றும் தங்களுக்கு லாபானைத் தெரியும் என்றும் மேய்ப்பர்கள் அவரிடம் சொல்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் லாபானின் இளைய மகளான ராகேல் தன் தகப்பனின் ஆடுகளோடு வருகிறாள். யாக்கோபு அவளை பார்த்தவுடனேயே அவனுக்குள் ஏதோ விழித்தெழுகிறது. கனமான கல்லைதானே உருட்டி அவளுடைய மந்தைக்கு தண்ணீர் ஊற்றுகிறார். பின்னர் அவர் அவளை முத்தமிடுகிறார். ஒரு குடும்ப வாழ்த்து, ஆனால் இன்னும் தீவிரமானது, மற்றும் அவரது குரலை உயர்த்தி அழுகிறார். யாக்கோபு பெத்தேலில் ஒரு சக்தி வாய்ந்த ஆவிக்குரிய வாக்குறுதியிலிருந்து வந்துள்ளார். இப்போது அவர் நேராக ஒரு காதல் கதையின் தொடக்கத்தில் செல்கிறார். வரலாற்று ரீதியாக கிணறுகள் பண்டைய உலகில் முக்கியமான சந்திப்பு இடங்கள், வேலை, வாழ்க்கை மற்றும் சில நேரங்களில் திருமண தொடக்கங்கள். ஆபிரகாமின் வேலைக்காரன் ரெபெக்காளை கிணற்றருகே கண்டான். இப்போது யாக்கோபு இதே போன்ற ஒரு காட்சியில் ரேச்சலை சந்திக்கிறார். கடவுள் அமைதியாக ஒருங்கிணைக்கிறார். யாக்கோபு தோராயமாக அலைந்து திரிவதில்லை, அவர் எங்கு இருக்க வேண்டும் அங்கு அவர் வழிநடத்தப்பட்டார். ராகேல் லாபானிடம் சொன்னபோது அவன் யாக்கோபை சந்திக்க ஓடி அவனைத் தழுவிக்கொண்டு அவனை வீட்டிற்குள் அழைத்து வருகிறான். யாக்கோபு ஓடிப்போன உறவினருக்கு சென்றுவிட்டார். கோட்பாட்டு ரீதியாக
கதையின் இந்த பகுதி கடவுள் தனது நோக்கங்களை தற்செயல் நிகழ்வு போல தோன்றுவதன் மூலம் நெசவு செய்ய முடியும் என்று கற்பிக்கிறது. மேய்ப்பர்கள் இருக்கும்போது யாக்கோபு நிகழ்கிறது, சரியான கேள்விகளை கேட்க நடக்கிறது, மற்றும் ரேச்சல் அந்த நேரத்தில் வருவதற்கு நடக்கிறது. இவை அனைத்திற்கும் பின்னால் யாக்கோபுடன் இருப்பேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரு தேவன் இருக்கிறார். கடவுள் உறவுகள் மற்றும் குடும்பங்களில் அக்கறை காட்டுகிறார் என்பதையும் நாம் காண்கிறோம். அவர் பலிபீடங்கள் மற்றும் தரிசனங்களில் மட்டும் ஆர்வம் காட்டவில்லை. யாக்கோபு யாரை திருமணம் செய்து கொள்வார், உடன்படிக்கை குடும்பம் எவ்வாறு வளரும் என்பதில் அவர் ஈடுபட்டுள்ளார். எங்களைப் பொறுத்தவரை நம் வாழ்க்கையில் சில சீரற்ற குறுக்குவெட்டுகள் சீரற்றதாக இருக்காது என்பதை இது நினைவூட்டுகிறது. ஒரு உரையாடல், ஒரு புதிய தொடர்பு, ஒரு சிறிய திறந்த கதவு, இவை தேவன் நம்மை எவ்வாறு வழிநடத்துகிறார் என்பதன் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஒவ்வொரு ஈர்ப்பும் கர்த்தரின் சித்தம் என்று அர்த்தமல்ல, அல்லது ஒவ்வொரு சந்திப்பும் மாயாஜாலமானது. ஆனால் நாம் அதிக விசுவாசத்துடன் வாழ்க்கையில் நடக்க முடியும் என்று அர்த்தம். கடவுள் நம் நன்மைக்காக விஷயங்களை வரிசைப்படுத்த முடியும் என்று நம்புகிறார். யாக்கோபைப் போலவே நாம் பின்னர் திரும்பிப் பார்த்து, கிணற்றில் ஒரு சாதாரண நாளைப் போல தோன்றிய போதும் கர்த்தர் என்னை வழிநடத்தினார் என்பதை உணரலாம். யாக்கோபு லாபானோடு ஒரு மாதம் தங்கிய பின்பு லாபான் கூலியை பற்றிக் கூறுகிறான். யாக்கோபிடம் பணம் இல்லை, ஆனால் அவருக்கு பலமும் அன்பும் இருக்கிறது. அவர் ராகேலை நேசிக்கிறார், அவள் வடிவத்திலும் தோற்றத்திலும் அழகாக இருக்கிறாள் என்று பைபிள் சொல்கிறது. மூத்த சகோதரி லியா மென்மையான கண்கள் என்று விவரிக்கப்படுகிறார். அந்த கலாச்சாரத்தில் அவளுடைய கண்கள் பலவீனமாக இருந்தன அல்லது குறைவாக வேலைநிறுத்தம் செய்திருக்கலாம் என்று அர்த்தம். யாக்கோபு ஒரு தைரியமான ஒப்பந்தத்தை முன்வைக்கிறார். அவர் ராகேலின் திருமணத்திற்காக 7 ஆண்டுகள் பணியாற்றுவார். 7 வருட உழைப்பு ஒரு பெரிய மணமகள் விலை. ஆனால் ஜேக்கப்பிற்கு அவள் மீதான அன்பின் காரணமாக அது ஒரு சில நாட்கள் போல உணர்கிறது. இது சரியான காதல் உருவாக்கம் போல் தெரிகிறது. ஆனால் லாபானுக்கு வேறு திட்டங்கள் உள்ளன. கல்யாண இரவில் முக்காடுகளும் இருளும் அவனுடைய திட்டத்திற்கு உதவியதால் ராகேலுக்கு பதிலாக லேயாடை யாக்கோபிடம் அனுப்புகிறான். தான் தவறான சகோதரியை திருமணம் செய்து கொண்டதை யாக்கோபு காலை வரை உணரவில்லை. ஒரு காலத்தில் அண்ணன் என்று பாசாங்கு செய்து தந்தையை ஏமாற்றிய மனிதன், இப்போது மூத்த சகோதரிக்கும் இளைய சகோதரிக்கும் இடையில் மாமாவால் ஏமாற்றப்படுகிறான். யாக்கோபு லாபானை எதிர்கொள்ளும்போது லாபான் அதை உள்ளூர் வழக்கமாக ஒதுக்கிவிட்டு, யாக்கோபு இன்னும் 7 ஆண்டுகள் பணியாற்றினால் ராகேலுக்கும் கொடுக்கிறார். ஜேக்கப் ஒப்புக்கொள்கிறார். அவர் ஒரு வாரத்தில் 2 சகோதரிகளையும் திருமணம் செய்து கொள்கிறார். பல வருட உழைப்பு செலுத்த வேண்டியுள்ளது. கோட்பாட்டளவில் இந்த நிகழ்வு ஏற்றப்பட்டுள்ளது. முதலாவதாக, விதைத்தல் மற்றும் அறுவடை செய்தல் என்ற கோட்பாட்டை நாம் காண்கிறோம். யாக்கோபு ஏசாவை ஏமாற்ற மாறுவேடத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தினார். இப்போது மாறுவேடம் மற்றும் நேரம் அவருக்கு பயன்படுத்தப்படுகிறது. கடவுள் கொடூரமானவர் அல்ல, ஆனால் அவர் ஒரு ஞானமான போதகர். வஞ்சகம் என்ன செய்கிறது என்பதை மறுபக்கத்திலிருந்து யாக்கோபை உணர அவர் அனுமதிக்கிறார். இரண்டாவதாக, குறைபாடுள்ள அநீதியான மனித ஏற்பாடுகளின் மூலம் கடவுளால் இன்னும் வேலை செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கே பலதார மனம் சார்பு மற்றும் பலியுடன் சிக்கியுள்ளது. சிறந்த அமைதி அல்ல, ஆயினும் இந்த சிக்கலான தொடக்கத்திலிருந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களாக மாறும் மகன்கள் வருவார்கள். தேவன் வளைந்த வரிகளுடன் நேராக எழுதுகிறார். எங்களைப் பொறுத்தவரை இது ஒரு எச்சரிக்கை மற்றும் ஆறுதலாகும். எங்கள் தேர்வுகள் மீண்டும் வருகின்றன என்று இது எச்சரிக்கிறது. கையாளுதலில் ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியாது, பின்னர் கையாளுதல் நம்மைத் தொடும்போது அதிர்ச்சியடைய முடியாது. மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்யும்போது கடவுள் பார்க்கிறார் என்பதும் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. அவர் மறக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் உடனடியாக சரிசெய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஒருபோதும் அவரது இலட்சியமாக இல்லாத சூழ்நிலைகளிலிருந்து பெரும் நன்மையை கொண்டு வர முடியும். நீங்கள் எப்போதாவது நான் பதிவு செய்தேன் என்று நினைத்தது இதுவல்ல பருவத்தில் எழுந்திருந்தால், யாக்கோபின் திருமண இரவு உங்களுக்கு நினைவூட்டுகிறது. கடவுள் இன்னும் ஏமாற்றத்தில் இருக்கிறார், இன்னும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு நீண்ட திட்டத்தை வேலை செய்கிறார்.
இந்த வசனம் லாபான் மற்றும் யாக்கோபிலிருந்து பெண்களின் இருதயங்களுக்கு மாறுகிறது. லேயாள் வெறுக்கப்படுகிறாள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ராகேலை பார்க்கும்போது நேசிக்கப்படாதவர் என்று மொழிபெயர்க்கப்படுவது நல்லது. யாக்கோபு ராகேலை ஆதரிக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் லேயாவின் வேதனையை கடவுள் பார்க்கிறார். வேதாகமம் சொல்லுகிறது, லேயாள் வெறுக்கப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கருப்பையை திறந்தார். ராகேல் மலடியாயிருந்தாள். கடவுள் இந்த சகோதரிகளை ஒரே மாதிரியாக நடத்துவதில்லை, ஏனென்றால் அவர்களின் சூழ்நிலைகள் ஒரே மாதிரியாக இல்லை. புறக்கணிக்கப்படுகிறவனை நோக்கி அவன் சாய்கிறார். லேயாளுக்கு மகன்கள் பிறக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு பெயரும் அவளுடைய இருதயத்தில் ஒரு சிறிய ஜன்னலைப் போல இருக்கிறது. அவளுடைய முதல் குமாரன் ரூபன். கர்த்தர் என் துன்பத்தைக் கண்டார், இப்போது என் கணவர் என்னை நேசிப்பார் என்றார். தாய்மை தனக்கு இல்லாத பாசத்தை வாங்கும் என்று அவள் நம்புகிறாள். அப்பொழுது சிமியோன் வருகிறார். நான் வெறுக்கப்பட்டேன் என்று கர்த்தர் கேள்விப்பட்டபடியினால் இந்த மகனையும் எனக்கு கொடுத்தார். கடவுள் கேட்கிறார் என்று லேயாள் அறிவார். பின்பு லேவி, இப்பொழுது என் புருஷன் என்னோடு சேர்ந்து கொள்வான். ஒவ்வொரு குழந்தையுடனும் அவள் இன்னும் யாக்கோபின் இதயத்தை அடைந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளுடைய 4வது மகன் பிறந்தவுடன் ஏதோ மாறுகிறது. அவள் அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இப்போது நான் கர்த்தரை துதிப்பேன் என்றாள். யாக்கோபின் அன்பை துரத்திச் செல்வதற்கு பதிலாக அவள் தனது கவனத்தை புகழ்ந்து மேல் நோக்கித் திருப்புகிறாள். யூதா பிற்பாடு ராஜாக்களின் கோத்திரமாகவும் இறுதியில் மேசியாவின் வம்சமாகவும் மாறும். கோட்பாட்டு ரீதியாக இந்த பகுதி அறையில் கண்ணுக்கு தெரியாத நபரை பார்க்கும் ஒரு கடவுளை வெளிப்படுத்துகிறது. லியா அவள் வடிவமைக்காத ஒரு வழியில் தேர்வு செய்யாத ஒரு திருமணத்தில் இருக்கிறாள். கணவரின் இதயத்தில் 2வதாக இருக்கிறாள். ஆனால் கடவுளின் பார்வையில் அவள் முதலாவது. அவள் துன்பத்தை அவன் காண்கிறான். அவள் அழுகையைக் கேட்கிறான். உடன்படிக்கை கதையில் அவளுக்கு ஒரு இடத்தை கொடுக்கும் வகையில் அவர் பதிலளிக்கிறார். இறையியல் ரீதியாக அது முக்கியமானது. இரட்சகர் நேசிக்கப்படாத மனைவியின் வரிசையில் வருவார். விரும்பத்தக்கவர் அல்ல. அவளுடைய வேதனையை புகழாக மாற்றுகிறவனை தேவன் மகிமைப்படுத்துகிறார். எங்களைப் பொறுத்தவரை லேயாவின் கதை நேரடியாக கவனிக்கப்படாத உணர்வுகளை பேசுகிறது. வீட்டில், தேவாலயத்தில், வேலையில். ஒருவேளை நீங்கள் கூடுதல் நபரைப் போல உணரலாம். மக்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள், ஆனால் தேர்வு செய்யாதவர். கடவுளுடைய கண்கள் முக்கியமாக காயமடைந்தவர்கள் மீது தங்கியிருக்கின்றன என்று லேயாள் கற்பிக்கிறார். அவர் உடனடியாக உங்கள் சூழ்நிலைகளை மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் அவர் அவற்றில் உங்களைச் சந்தித்து உங்கள் கண்ணீரிலிருந்து ஆழமான உடன்படிக்கை நிலை அர்த்தத்தைக் கொண்டு வர முடியும். லேயாவைப் போலவே நாம் ஒருவேளை இது மக்கள் என்னை நேசிக்கும் என்பதிலிருந்து இப்போது நான் கர்த்தரை துதிப்பேன் என்பதற்கு செல்லலாம். அந்த மாற்றத்தில் சக்தி வாய்ந்த ஒன்று நம்மில் பிறக்கிறது. ஆதியாகமம் 30-க்குள் நாம் செல்லும்போது ராகேலுக்கும் லேயாளுக்கும் இடையே பதற்றம் வெடிக்கிறது. லேயாளுக்கு பல மகன்கள் பிறந்திருக்கிறார்கள். ராகேல் மலடியாக இருக்கிறாள். ராகேல் தன் சகோதரியின் பிள்ளைகளைப் பார்த்து, எனக்கு பிள்ளைகளைக் கொடுங்கள், இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று யாக்கோபை நோக்கி கூப்பிடுகிறாள். யாக்கோபின் கோபம் எரிகிறது. அவர் கடவுள் அல்ல என்பதை அவர் அவளுக்கு நினைப்பூட்டுகிறார். அவர் தடுத்து நிறுத்துகிறார் அல்லது உயிர் கொடுக்கிறார். ரேச்சல் விரக்தியடைந்து அன்றைய ஒரு பொதுவான வழக்கத்தை பின்பற்றி தனது பணிப்பெண்ணான பில்காவை யாக்கோபுக்கு ஒரு வகையான வாடகை தாய் கொடுக்கிறார். பில்கா தானை பெற்றபோது ராகேல், தேவன் என்னை நியாயந்திருக்கிறாள், என் சத்தத்துக்கும் செவி கொடுத்தான் என்று சொல்கிறாள். பில்கா நப்தலியைச் சுமக்கும்போது ராகேல் அறிவிக்கிறார், பெரிய மல்யுத்தங்களால் நான் என் சகோதரியுடன் மல்யுத்தம் செய்தேன், நான் வெற்றி பெற்றேன். அவரது வார்த்தைகளில் போட்டியை நீங்கள் கேட்கலாம். இதைக் கண்ட லியா தன்னை விஞ்ச மறுக்கிறாள். அவள் தன் வேலைக்காரியான சில்பாளை யாக்கோபுக்கு கொடுக்கிறாள். சில்பா காத் மற்றும் ஆஷரைத் தாங்குகிறார். மேலும் லேயாள் இந்த பிறப்புகளை நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளங்களாக விளக்குகிறார். பின்னர் மாண்ட்ரேக்குகளுடன் ஒரு விசித்திரமான காட்சி உள்ளது. கருவுறுதலுக்கு உதவும் என்று கருதப்படும் தாவரங்கள். லேயாவின் மகன் ரூபன் அவர்களை பார்க்கிறான். ராகேல் சிலவற்றைக் கேட்கிறாள். லியா ஸ்னாப்
நீங்கள் என் கணவரை அழைத்துச் சென்றது ஒரு சிறிய விஷயமா? என் மகனின் மான்றைகளையும் எடுத்துக்கொள்வீர்களா? அன்றிரவு யாக்கோபுடன் யார் இருப்பார்கள் என்று அவர்கள் பேரம் பேசுகிறார்கள். உடன்படிக்கை குடும்ப வாழ்க்கை ஒப்பந்தங்கள் மற்றும் போட்டிக்கு குறைக்கப்படுவதைப் பார்ப்பது இதயத்தை உடைக்கிறது. கோட்பாட்டு ரீதியாக இந்த அதிகாரம் கடவுளுடைய மக்களிடையே கூட ஒப்பிடுதல் மற்றும் போட்டியின் அசிங்கத்தை காட்டுகிறது. இரண்டு சகோதரிகளும் கடவுளால் நேசிக்கப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் ஜேக்கப்பால் நேசிக்கப்படுகிறார்கள் மற்றும் குழந்தைகளால் சரிபார்க்கப்படுகிறார்கள் என்று உணரும் போட்டியில் பூட்டப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு பிறப்பும் ஒரு ஸ்கோர் போர்டாக மாறும். ஆயினும் கூட அவர்களின் கலவையான நோக்கங்களால் கூட கடவுள் இஸ்ரவேல் வீட்டை கட்டுகிறார். அவர் தனது கிரியையை தொடங்குவதற்கு முன்பு பரிபூரண இருதயங்களுக்காக காத்திருக்கவில்லை. எங்களைப் பொறுத்தவரை இது வீட்டுக்கு அருகில் உள்ளது. நாங்கள் ஊழியர்கள் மற்றும் மான்றைக்குகளை வர்த்தகம் செய்யக்கூடாது, ஆனால் அழைப்புகள், திறமைகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் சமூக ஊடக சிறப்பம்சங்களை ஒப்பிடுகிறோம். மற்றவர்களின் மகிழ்ச்சியை நமது இழப்பாக நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சிந்தனை நமது அமைதியை திருடுகிறது என்று ஆதியாகமம் 30 நம்மை மென்மையாக எச்சரிக்கிறது. லேயாளைக் கேட்ட கடவுளும் ராகேலுக்கு செவி கொடுத்தார். அவர் இருவரையும் ஆசீர்வதிக்கும் அளவுக்கு பெரியவர். அழைப்பு போட்டியிலிருந்து வெளியேறி நம்பிக்கைக்குள் செல்ல வேண்டும். கடவுள் நமக்கு ஒரு பகுதியை வைத்திருக்கிறார் என்று நம்புவது அது வேறு ஒருவருக்கு குறைவாக இருப்பதைப் பொறுத்தது. குழந்தை பந்தயம் தொடர்கிறது, ஆனால் மேற்பரப்புக்கு அடியில் முக்கியமான ஒன்று நடக்கிறது. லேயாவுக்கு அதிக குழந்தைகள் உள்ளனர். சில்பாவும் பில்காலும் அதிக மகன்களை கொடுக்கிறார்கள். வீடு பையன்களால் நிரம்புகிறது. இறுதியில் ஒரு மகள், தீனா. அப்பொழுது வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் ராகேலை நினைவுகூர்ந்தார். அவர் அவளை மறந்துவிட்டார் என்று அர்த்தமல்ல, அவர் செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அவர் அவளுடைய கருப்பையை திறக்கிறார். அவளுக்கு யோசேப்பு என்ற மகன் பிறக்கிறார். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று ராகேல் சொல்கிறாள். அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறாள், அதாவது அவன் கூட்டுவான் என்று அர்த்தம். கடவுள் அவளுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பார் என்ற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். வரலாற்று ரீதியாக இது ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது. பிற்பாடு யோசேப்பு ஆதியாகமத்தில் ஒரு முக்கிய நபராக மாறுவார். எகிப்தில் விற்கப்பட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வளர்க்கப்பட்டார். ஆனால் இப்போது அவர் தனது சகோதரியின் நிழலில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் நீண்ட காலமாக பிரார்த்தனை செய்த குழந்தை. இங்கே கடவுளை நினைவு கூறுவது ஒரு ஆழமான கோட்பாடு. தெய்வீக நேரம் தற்செயலானது அல்ல என்பதை இது காட்டுகிறது. ரேச்சலின் பல வருட காத்திருப்பு வீணாகவில்லை. கோட்பாட்டு ரீதியாக தேவன் நீண்ட ஜெபங்களை கேட்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். அவர் எப்போதும் போட்டியை அகற்றுவதில்லை, திருமணத்தை சரிசெய்கிறார் அல்லது வீட்டு இயக்கவியலை நாம் விரும்பும் அளவுக்கு விரைவாக சுத்தம் செய்வதில்லை. ஆனால் அவர் கேட்கிறார். அவர் நினைவுகூரும்போது அவர் உறுதியாக நகர்கிறார். குழந்தைகள் வேதத்தில் வெறும் எண்களை விட அதிகமாக இருப்பதையும் நாம் காண்கிறோம். அவை தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளங்கள் மற்றும் அவரது திட்டத்தில் கருவிகள். எதிர்கால பஞ்சத்தின் போது இந்த முழு குழப்பமான வாதிடும் குடும்பத்தையும் பாதுகாக்க கடவுள் பயன்படுத்தும் கருவியாக யோசேப்பு ஒரு நாள் இருப்பார். எங்களைப் பொறுத்தவரை ரேச்சலின் கதை நீண்ட கால காத்திருப்புடன் பேசுகிறது. குழந்தைகளுக்காக காத்திருப்பது, குணப்படுத்துவது, மாற்றம், இறுதியாக உண்மையாக உணரும் வாக்குறுதி. அந்த பருவங்களில் தேவன் என்னை மறந்துவிட்டார் என்று நினைப்பது எளிது. ஆதியாகமம் அந்த பொய்யை மெதுவாக சரிசெய்கிறது. நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்களை கடவுள் வடிவமைக்கலாம். உங்கள் குணம், உங்கள் எதிர்காலம், நீங்கள் ஆசீர்வதிக்கும் மக்கள். நேரம் சரியாக இருக்கும்போது அவருடைய பெரிய கதைக்கு ஏற்ற வழிகளில் உங்களை எவ்வாறு நினைவுகூர்வது என்பது அவருக்கு தெரியும். யோசேப்பின் பிறப்பு கடவுள் கொடுக்கும் சில பதில்கள் நமக்கு மட்டுமல்ல, சாலையில் உள்ள பலருக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. நீண்ட காத்திருப்பில் உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஒருபோதும் சந்திக்காத நபர்களை ஆசீர்வதிக்கலாம். யோசேப்பு பிறந்த பிறகு யாக்கோபு வீட்டுக்கு திரும்புவதை உணர்கிறான். அவர் லாபானை நோக்கி, நான் என் ஊருக்கும் என் நாட்டிற்கும் போகும்படிக்கு என்னை அனுப்புவாயாக கூறுகிறார். அவர் பல ஆண்டுகள் வேலை செய்துள்ளார்,
அவருக்கு மனைவிகள் மற்றும் குழந்தைகள் உள்ளனர், ஆனால் சுதந்திரமான செல்வம் இல்லை. மறுபட்சத்தில் யாக்கோபின் காரணமாக லாபான் ஐசுவரியவானவராக இருக்கிறான். லாபான் ஒப்புக்கொள்கிறார், உம்முக்காக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்பதை நான் அனுபவத்தினால் அறிந்து கொண்டேன். யாக்கோபு நல்ல வியாபாரம் என்பதால் யாக்கோபு போகுவதை அவர் விரும்பவில்லை. அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குகிறார்கள். புள்ளிகளும் கொண்ட மிருகங்களை யாக்கோபு வைப்பார், லாபான் வெற்று நிற மிருகங்களை வைப்பார். யாக்கோபு ஏழையாக இருப்பார் என்று நம்பி லாபான் மறுபடியும் ஏமாற்றுகிறான். மந்தைகளிலிருந்து புள்ளிகளும் கொண்ட எல்லா மிருகங்களையும் சீக்கிரத்தில் அகற்றி யாக்கோபு ஏழையாக இருப்பார் என்று நம்பி அவக்கும் யாக்கோபுக்கும் இடையே 3 நாள் பயணம் செய்கிறார். ஜேக்கப் உரிக்கப்பட்ட தண்டுகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனச்சேர்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விசித்திரமான இனப்பெருக்க உத்தியுடன் பதிலளிக்கிறார். விவரங்கள் மர்மமானவை, ஆனால் முக்கிய புள்ளி தெளிவாகிறது. கடவுள் யாக்கோபை செழிப்பார். வசனம் கூறுகிறது, மனிதன் மிகவும் வளர்ந்தான், மேலும் நிறைய கால்நடைகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள் மற்றும் கழுதைகள் இருந்தனையும். கோட்பாட்டு ரீதியாக இந்த பகுதி நியாயமற்ற அமைப்புகளின் கீழ் கூட கடவுள் நம்மை செழிக்க முடியும் என்று கற்பிக்கிறது. யாக்கோபு தனக்கு ஏற்றபோது சட்டங்களை மீண்டும் மீண்டும் மாற்றுகிற ஒரு மனிதனுக்காக வேலை செய்கிறார். ஆயினும் கடவுள் அநீதியை பார்த்து அமைதியாக சமநிலையை முனைகிறார். பிற்பாடு கடவுள் லாபானின் மந்தையை எடுத்து அவனுக்கு கொடுத்தார் என்று யாக்கோபு சாட்சி கொடுப்பார். இந்த உலகில் வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் சமமாக இருக்கும் என்று இது அர்த்தமல்ல, ஆனால் கடவுள் குருடர் அல்ல என்று அர்த்தம். சுரண்டலை குறைக்கும் ஞானத்தையும் நேரத்தையும் கண்ணுக்கு தெரியாத உதவியையும் அவரால் கொடுக்க முடியும். எங்களைப் பொறுத்தவரை இது பயன்படுத்தப்பட்ட குறைந்த ஊதியம் அல்லது சிக்கியதாக உணரும் எவரிடனும் பேசுகிறது. லாபானைப் போலவே தோற்றமளிக்கும் முதலாளிகள், கட்டமைப்புகள் மற்றும் சூழ்நிலைகள் இன்று உள்ளன. பதில் எப்போதும் உடனடி தப்பித்தல் அல்ல. சில நேரங்களில் ஜேக்கப்பைப் போலவே நாங்கள் ஒரு பருவத்திற்கு சிக்கிக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் தனியாக சிக்கவில்லை. யாக்கோபின் மந்தைகளை கவனித்துக் கொண்டிருந்த அதே கடவுளுக்காக நாம் ஜெபம் செய்யலாம். அவர் ஒரு புதிய வேலையை திறக்கலாம், எதிர்பாராத வாய்ப்பை கொடுக்கலாம் அல்லது கணிதம் அர்த்தமற்ற போது எங்களை மிதக்கலாம். ஆதியாகமம் 30 கடவுளை நமது உண்மையான வழங்குனராகக் காண நம்மை அழைக்கிறது. நமது முதலாளி, நமது சம்பளம் அல்ல, நம்மிடமிருந்து பயனடையும் மக்கள் அல்ல, ஆனால் மிகவும் முக்கியமான வழிகளில் நம்மை அதிகமாக அதிகரிக்க முடியும். ஆதியாகமம் 31 பதற்றம் ஒரு முறிவு புள்ளியை உருவாக்கியுள்ளது. யாக்கோபு தங்கள் தகப்பனுடைய எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டு விட்டான் என்று லாபானின் மகன்கள் குறை கூறுவதை யாக்கோபு கேட்கிறார். அதோடு லாபானின் மனப்பான்மை இனி நட்பாக இல்லை என்பதையும் யாக்கோபு கவனிக்கிறார். அப்போது தேவன் தெளிவான வழிகாட்டுதலுடன் நுழைகிறார். உங்கள் பிதாக்களின் தேசத்திற்கும் உங்கள் உறவினர்களிடமும் திரும்பிச் செல்லுங்கள், நான் உன்னோடு இருப்பேன் என்றார். ஒரு காலத்தில் பஞ்சம் நிறைந்த தேசத்தில் தங்கும்படி சொன்ன அதே கடவுள்தான் இப்போது சுரண்டல் நிறைந்த இடத்திலிருந்து போகச் சொல்கிறார். கீழ்ப்படிதல் என்பது இரு திசைகளிலும் கேட்பது என்று பொருள். யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வயலுக்கு அழைத்து சரித்திரத்தை ஆராய்கிறார். லாபான் தன்னை ஏமாற்றியதையும் தன் கூலியை 10 தடவை மாற்றியதையும் ஒவ்வொரு திருப்பத்திலும் தன்னை ஏமாற்ற முயற்சி செய்ததையும் அவன் அவர்களிடம் சொல்கிறான். ஆனால் தேவன் தன்னோடே கூட இருந்திருக்கிறார் என்றும் லாபானைக் கடிந்து கொண்டு மந்தைகளின் பெருக்கத்தை கொடுத்தார் என்றும் அவர் சாட்சியளிக்கிறார். ராகேலும் லேயாவும் அற்புதமான முறையில் பதிலளிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தந்தையின் வீட்டில் அந்நியர்களைப் போல உணர்கிறார்கள், விற்கப்பட்ட பொருட்களைப் போல நடத்தப்படுகிறார்கள். தங்கள் தந்தை வரதட்சணையை சாப்பிட்டதை அவர்கள் காண்கிறார்கள். ஆகையால் அவர்கள் தேவன் உனக்கு சொன்னதையெல்லாம் செய் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுவதில் 2 சகோதரிகளும் ஒருமுறை ஒன்றுபடுகிறார்கள். கோட்பாட்டு ரீதியாக இந்த பத்தி கடவுள் நீதி மற்றும் நேரத்தைப் பற்றி அக்கறை காட்டுகிறார் என்பதைக் காட்டுகிறது. சில நேரங்களில் அவர் நம்மை சிறிது நேரம் கடினமான சூழ்நிலைகளை சகித்துக் கொள்ளும்படி கேட்கிறார். அதே நேரத்தில் அவர் நாம் பார்க்க முடியாத வழிகளில் செயல்படுகிறார். மற்ற நேரங்களில் அவர்
புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். முக்கியமானது என்னவென்றால், அவர் வழிநடத்துகிறார், நமது பயம் அல்லது நமது ஆறுதலை மட்டுமல்ல, வீட்டில் ஆன்மீக தலைமையைப் பற்றிய ஒரு கோட்பாட்டையும் நாம் காண்கிறோம். கடவுள் செய்ததைப் பற்றி யாக்கோபு சாட்சி கொடுக்கிறார். ராகேலும் லேயாளும் அதைக் கேட்டு, தங்கள் சொந்த அனுபவத்திற்கு ஏற்ப அதை எடை போட்டு, கடவுள் கொடுத்த வழிநடத்துதலை ஆதரிக்க முடிவு செய்கிறார்கள். எங்களைப் பொறுத்தவரை, இது தங்கியிருப்பது அல்லது வெளியேறுவது பற்றிய கடினமான முடிவுகளை நேரடியாக பேசுகிறது. வேலைகள், கூட்டாண்மைகள், வாழ்க்கை சூழ்நிலைகள் கூட. அநியாயத்தின் முதல் அறிகுறியில் செல்வது எப்போதும் சரியானதல்ல, எப்போதும் தங்குவது எப்போதும் சரியானதல்ல. நமக்கு இறைவரின் குரல் தேவை. ஆதியாகமம் 31 அந்த முடிவுகளை தேவனிடம் கொண்டு வரவும், அவர் என்ன செய்கிறார் என்பதில் கவனம் செலுத்தவும், அவர் நகர்த்தவும் சொல்லும்போது நகர்த்தவும் நம்மை ஊக்குவிக்கிறது. அது அறியப்படாதவற்றில் அடியெடுத்து வைப்பதை அர்த்தப்படுத்தினாலும் கூட. தேவன் போ என்று கூறும்போது, நான் உன்னோடு இருப்பேன் என்றும் கூறுகிறார். யாக்கோபு கீழ்ப்படுகிறான். லாபான் தன் ஆடுகளை வெட்டிக் கொண்டிருக்கையில், தன் குடும்பத்தாரையும் மந்தைகளையும் கூட்டிச் சேர்த்து, அமைதியாக புறப்பட்டுப் போகிறார். யாக்கோபுக்குத் தெரியாமல், ராகேல் தன் தகப்பனுடைய வீட்டுத் தெய்வங்களை திருடுகிறாள். லாபானுக்கு சுதந்திர உரிமைகளை அல்லது ஆன்மீக பாதுகாப்பை குறிக்கும் சிறிய விக்கிரகங்களை திருடுகிறாள். 3 நாட்களுக்குப் பிறகு, யாக்கோபு போய்விட்டதை கேள்விப்பட்ட லாபான், தன் உறவினர்களோடு அவர்களை துரத்துகிறான். இது ஒரு பதட்டமான காட்சி. ஆனால் லாபான் வருவதற்கு முன்பு, கடவுள் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி, யாக்கோபிடம் நன்மையோ கெட்டதோ பேசாதே என்று எச்சரிக்கிறார். தேவன் யாக்கோபை திரைக்குப் பின்னால் காப்பாற்றுகிறார். லாபான் யாக்கோபை எதிர்கொள்ளும்போது, தன் மகள்களை கைதிகளைப் போல திருடி, அவனுடைய தேவர்களை அழைத்துச் செல்வதாக அவன் மீது குற்றம் சாட்டுகிறான். யாக்கோபு விக்கிரகங்களைப் பற்றி அறியாமல், அவற்றைக் கொண்டிருக்கிறவன் உயிரோடிருக்க மாட்டான் என்று தைரியமாக சொல்லுகிறான். லாபான் ஒவ்வொரு கூடாரத்தையும் தேடுகிறான். சிலைகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள சேணத்தில் அமர்ந்திருக்கும் ரேச்சல், தனது மாதவிடாய் காரணமாக தன்னால் எழுந்திருக்க முடியாது என்று கூறுகிறார். லாபான் அவர்களைக் காணவில்லை. இது அரை உண்மைகள் மற்றும் தெய்வீக கட்டுப்பாட்டின் குழப்பமான கலவையாகும். ஜேக்கப் இப்போது கோபமடைந்து 20 வருட சேவையை வழங்குகிறார். வெப்பம், உறைபனி, தூக்கமில்லாத இரவுகள், இழந்த விலங்குகள் தானே செலவை ஏற்றுக்கொண்டன மற்றும் நிலையான ஊதிய மாற்றங்கள். கடவுள் தன்னோடு இல்லை என்றால், லாபான் அவரை வெறுங்கையுடன் அனுப்பியிருப்பார் என்று அவர் முடிவு செய்கிறார். கோட்பாட்டு ரீதியாக, இந்த காட்சி தேவன் சில நேரங்களில் தம்முடைய ஜனங்களை இன்னும் அபூரணராக இருக்கும்போது கூட பாதுகாக்கிறார் என்று கற்பிக்கிறது. யாக்கோபு களங்கமற்றவர் அல்ல, அவருடைய வீட்டாரில் இன்னும் விக்கிரகங்கள் ஒளிந்திருக்கின்றன, ஆனால் கடவுள் இன்னும் அவருக்கும் லாபானின் கோபத்திற்கும் இடையில் நிற்கிறார். கடவுள் நீண்ட கால உண்மையைக் காண்கிறார் என்பதையும் இது காட்டுகிறது. எங்களுடையதில்லாத சுமைகளை நாங்கள் சுமந்த இரவுகள், எங்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்ட ஆண்டுகள், அங்கீகரிக்கப்படாத விசுவாசம் ஆகியவற்றை அவர் அறிவார். யாக்கோபின் பேச்சு 20 வருட அமைதியான சகிப்புத்தன்மைக்கு ஒரு வெளியீட்டு வால்வு போன்றது. கடைசியில் லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை செய்கிறார்கள். அவர்கள் சாட்சியாக ஒரு கற்களை குவியலையும் ஒரு தூணையும் அமைத்தார்கள். இனிமையான நட்பு அர்த்தத்தில் அல்ல, ஆனால் எதிர்காலத்தில் தீங்கு விளைவிக்காமல் காக்கும்படி அவர்களுக்கிடையில் காத்துக்கொள்ளும்படி லாபான் கடவுளை அழைக்கிறார். அவர்கள் ஒன்றாக சாப்பிடுகிறார்கள், அங்கே தூங்குகிறார்கள். காலையில் லாபான் தன் மகள்களையும் பேரக்குழந்தைகளையும் முத்தமிட்டுவிட்டு வீட்டுக்குத் திரும்புகிறான். எங்களைப் பொறுத்தவரை, ஒவ்வொரு உடைந்த உறவும் நெருங்கிய நட்பாக மீட்டெடுக்கப்படாது என்பதை இது கற்பிக்கிறது. ஆனால் கடவுளால் கண்காணிக்கப்படும் எல்லைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் அமைதி ஒரு கல்கோடு போல தெரிகிறது. நீங்கள் அங்கேயே இருங்கள், நான் இங்கே இருப்பேன், கடவுள் எங்கள் இருவரையும் பார்ப்பார்கள். யாக்கோபு லாபானிடமிருந்து விலகிச் செல்லும்போது, அந்த கிணற்றுக்கு முதலில் வந்த அதே மனிதர் அல்ல. 20 ஆண்டுகளுக்கு முன்பு, அவர் ஒரு தடியுடனும் வஞ்சகத்தின் வரலாற்றுடனும் மட்டுமே வந்தார். இப்போது அவர் மனைவிகள், குழந்தைகள், மந்தைகள், மிக முக்கியமாக கடவுளைப் பற்றிய ஆழமான அறிவுடன் புறப்படுகிறார்.
கர்த்தர் தன்னை பெத்தேலின் கடவுள் என்று வெளிப்படுத்தியுள்ளார். யாக்கோபு தனியாக இருந்தபோது சந்தித்து அவருடன் இருப்பதாக வாக்குறுதி அளித்தவர். மேலும் லாபானின் வீட்டில் ஒவ்வொரு நியாயமற்ற கூலி மாற்றத்தையும், ஒவ்வொரு சோர்வான இரவும், ஒவ்வொரு கடுமையான வார்த்தையையும் பார்த்த கடவுள். ஆதியாகமம் 29 முதல் 31 வரை முழுவதும் திரும்பி பார்க்கும்போது தேவன் பல அடுக்குகளில் வேலை செய்வதைக் காண்கிறோம். வரலாற்று ரீதியாக இது ஒரு குடும்பமாக இஸ்ரேலின் பிறப்பு. இரு குழுக்களாக மாறும் மகன்கள் பிறக்கிறார்கள். யோசேப்பு கதையில் நுழைகிறான். உடன்படிக்கை வரி ஆழமாகவும் விரிவாகவும் மாறுகிறது. கோட்பாட்டின்படி நேசிக்கப்படாத லேயாளை கவனித்துக் கொள்கிறார், காத்திருந்த ராகேலை நினைவுகூர்கிறார், சுரண்டப்பட்ட யாக்கோபை வளப்படுத்துகிறார், கோபமடைந்த லாபானைக் கட்டுப்படுத்துகிறார். அவர் எல்லா நாடகங்களையும் அழிக்கவில்லை, ஆனால் அவர் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை கைவிடுவதில்லை. எங்களைப் பொறுத்தவரை இந்த அத்தியாயங்கள் இதே போன்ற வகையான திரும்பி பார்க்க அழைக்கின்றன. ஆரானில் 20 வருஷங்களே நீங்கள் எழுத வேண்டுமானால் அதில் என்ன அடங்கியிருக்கும்? நீண்ட வேலை நாட்கள், நியாயமற்ற முதலாளிகள், சிக்கலான குடும்ப இயக்கவியல், பதிலளிக்க பல ஆண்டுகள் எடுத்த பிரார்த்தனைகள், நீங்கள் ஏமாற்றப்பட்ட தருணங்கள் மற்றும் நீங்கள் தந்திரம் செய்த தருணங்கள். ஆதியாகமம் 29 முதல் 31 வரை கூறுகிறது, கடவுள் எல்லாவற்றிலும் இருந்தார். ஆசீர்வாதங்கள் மற்றும் விரக்திகள் இரண்டின் மூலமும் அவர் உங்களை வடிவமைத்தார். நவீன பயன்பாடு இதுதான். நீண்ட விளையாட்டுடன் நாம் கடவுளை நம்பலாம். 20 பேரை வைத்து அவர் என்ன செய்யப் போகிறார் என்பதை ஒரு வருடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் போட்டி, அநீதி அல்லது காத்திருப்பின் நடுவில் இருக்கலாம். ஆனால் யாக்கோபை சொன்ன அதே கடவுள், திரும்பி வாருங்கள், நான் உன்னுடன் இருப்பேன் என்று இன்று பேசுகிறார். பழைய வடிவங்களை விட்டு அவருடைய வழிநடத்துதலை நம்பவும், அவர் நம்மை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வர முடியும் என்று நம்பவும் அவர் நம்மை அழைக்கிறார். பாதை முதலில் நிறைய ஆரான் வழியாக சென்றாலும் கூட நீங்கள் முன்னேறும்போது நீங்கள் யாக்கோபிடம் இவ்வாறு சொல்லலாம், என் தகப்பனுடைய கடவுள் என்னோடே இருந்தாலன்றி இப்ப கண்டிப்பா நான் இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். கடவுள் இன்னும் செய்யப்படவில்லை.